ஞானிகளுடைய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் உன்னுடைய நிலை, முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன நிலைன்னா, உன்னையே மாற்றி ஓடாத உளத்தின் மேல் ஒண்ணு போயிட்டே இருக்குல்ல, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கப்பா. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க த மூமெண்ட் ஆஃப் மீ அப்படின்வாங்க. நம்மகிட்ட இப்போ தொடர்ச்சியா இது ஓடிக்கிட்டே இருந்த மூமெண்ட், இது எப்படி நிறுத்துறது அப்படின்னா, எப்படி நிறுத்துறது அப்படின்னு நிறுத்துறதுக்கு தான் ஞானிகள் வழியை சொல்றாங்க. அதனுடைய முதல் விஷயமா அருணாச்சலா என்கிற நாமத்தை சொல்லுங்கள், குருவினுடைய வாக்கியத்தை கேளுங்கள், உட்கார்ந்து நான் யார் என்கிற விசாரத்தை செய்யுங்கள், அவரவர் பக்குவத்தின் மாறாக குருவினுடைய உபதேசம் என்ன எப்படி இருக்கிறதோ மந்திரங்களை சொல்லுதல், பக்தி செய்தல், யோக மார்க்கத்தில் போதல், இது மாதிரி அது போயிட்டே இருக்கு. என்ன அடிப்படையான காரணம் என்னன்னா, இந்த மூமெண்ட் ஆஃப் மீ. நம்ம ஒரு நாள் திடீர்னு கோவிலுக்கு போக ஆரம்பிப்போம், திடீர்னு ஒரு நாளைக்கு கிரிவலம் தொடர்ந்து போகணும்னு ஆசைப்படுவோம், திடீர்னு ரமண மகரிஷியினுடைய புத்தகங்கள் கிடைக்கும், திடீர்னு ராமகிருஷ்ணர் எடுத்து படிப்போம், திடீர்னு பாம்பன் சுவாமிகளை போய் படிப்போம். எல்லாம் நமக்கு ஒரு நாள் கை கொடுக்கும். என்ன நமக்கு தெரியவே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எனக்கு ஆர்வம் வந்திருக்கு அப்படிங்கிறது. உண்மை என்னன்னு கேட்டதுன்னா, இறைவனுடைய அருள் உங்ககிட்ட செயல்பட துவங்கிடுச்சின்னு அர்த்தம். எப்படியாவது ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய மகான் இருந்தாரு, புலிவாயில் அகப்பட்ட மான் அப்படிம்பார் அவர். அதுபோல குருவினுடைய விழியில் அகப்பட்ட ஒரு சீடன் தப்பிக்க முடியாது அப்படிம்பாங்க. எப்பொழுது ஒரு ஜீவனுக்கு இந்த எண்ணம் வந்துடுச்சோ அப்பவே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க இந்த மனசை கேப்சர் பண்ணி பிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால மீளவே முடியாது. அதை இந்த பாட்டில் உறுதிப்படுத்துறாரு. உனையே மாற்றி ஓடாத உளத்தின் உறுதியோடு பாய் அருணாச்சலா அப்படிங்கிறாரு. அப்ப பகவான் இந்த இடத்துல நமக்கு என்ன இறைவன்கிட்ட அருணாச்சலத்திட்ட கேட்கிறார் அப்படின்னா, இவன் இந்த ஜீவன் ஓடிக்கிட்டே இருக்கான், இவனுக்கு தெரியல எங்க ஓடுறன்னு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையில நின்று இந்த இடத்துல ரமண பகவான் என்கிற குரு நமக்காக கேட்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னை ஏமாற்றி இந்த ஜீவன் போயிட்டே இருக்கான்ப்பா, ஆனால் இவனை பிடித்து இழுத்து உங்ககிட்ட உறுதியோடு நீ வச்சுக்கோ அப்படின்னு. உறுதியோடு இருப்பாய் அருணாச்சலா. என்னன்னா, இவனை திரும்பி நீ விடவே விடாத, உன் கிட்டவே வச்சுக்கோ அப்படின்னு அழகா இந்த பாட்டை கொடுக்குறாரு.